வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் இல்லாமல் இந்த மாதத்தோட, அதாவது போன மாதம் வந்து நம்ம 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே போடுற வீடியோவில் அதிகப்படியான கமெண்ட் வாங்கின ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அதில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபரை வந்து ரேண்டமாக வந்து பிக் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சத்யான்றவர் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஸோ உங்களுக்கு ஏதாவது பென்ஷன் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா அது நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து சால்வ் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாழ்த்துக்கள் சத்யா. ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா லேட்டஸ்ட்டாக வர பென்ஷனர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன வருஷம் டிசம்பர் 2022 செப்டம்பர் 2023க்கு அப்புறம் வந்த பென்ஷனருக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா டிசபிலிட்டி பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைக்காது இருந்திருக்கும். இது வந்து அதுக்கப்புறம் அவுட் ஆன பென்ஷன் இல்லை, அதுக்கப்புறம் யாரெல்லாம் போர்டு பண்ணீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் வந்து போர்டு பண்ணிட்டீங்க, மெடிக்கல் போர்டு பண்ணிட்டுருக்கீங்கனாக்கா உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து எப்போ நீங்கள் அவுட் ஆனீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் போர்டு பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பென்ஷன் வந்து கிடச்சிருக்காது. ஸோ இப்போ வந்து இப்போது நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த பிபிஓ, இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி மாதம் வந்து அவுட் ஆனார் 2024. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 5 மாதம் கழிச்சு தான் இவருக்கு வந்து டிசபிலிட்டி பென்ஷன் வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசபிலிட்டி பென்ஷனோட ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அந்த லெட்டரோட ரிவ்யூ பண்ணும்போதே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இந்த ப்ராசஸில் நடக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது, உங்களோட ரவுண்ட் ஆஃப் பர்சன்டேஜோட ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பிசிடிஏ பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அது ரெக்கார்டோட லெட்டரும் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட ரவுண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 52லேருந்து 75%, 50லேருந்து 75 வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 75 வந்து ரவுண்ட் ஆஃப் ஆகும். ஸோ 75% ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து குறைஞ்ச பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ நம்மளுக்கு வந்து எந்த டேட்டில் வந்து நம்ம டிஸ்சார்ஜ் ஆகிறோமோ அதே டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி 22 செப்டம்பர் 2023க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு எல்லா பென்ஷனருக்குமே யாரெல்லாம் டிசபிலிட்டியில் வந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்பயும் வந்து பென்ஷன் வந்து கிராண்ட் ஆகிருக்கும். ஆனால் இப்போ வரவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. ஸோ இது வந்து டிலேவாக தான் கிடைக்குது. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஆர்எம்பி பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்தெந்த பாகங்களில் எப்படி அடிபட்டிருக்கு அதுக்கு தகுந்தாப்புல பார்த்தீங்கன்னாக்கா சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த லெட்டரில். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் உங்களோட பர்சன்டேஜ் அளவும் வந்து கிடைக்கும். ஸோ 20% மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிசபிலிட்டி பென்ஷன் கிடைக்கும். 20% உள்ளே இருக்குனாக்கா டிசபிலிட்டி பென்ஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. ஸோ 20% கிடைச்ச பிறக்கும் அது வந்து 50% வந்து ரவுண்ட் அப் பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா ஸோ அதோட வேலையே பார்த்தீங்கன்னாக்கா பிசிடிஏ இல்லை ரெக்கார்டு தான் பண்ணணும். ஸோ யார் வந்து மெடிக்கல் போர்டு பண்ணுறாங்களோ அவங்களோட வேலை இல்லை. அவங்க வந்து இந்தந்த நோய்களுக்கு இல்லை இந்த இடத்த அடிபட்டாச்சு இதுக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ்னு மட்டும்தான் எழுதுவாங்களுக்காண்டி அதோட ரவுண்ட் அப் பண்ணுற வேலைலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்டும் பிசிடிஏ மட்டும்தான் பண்ணணும். அது யார் வந்து எம்ஹெச்லையோ இல்லை ஜிஹெச்லையோ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து ஆர்எம்பி பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்த வந்து ஹாஸ்பிட்டலில் அதோட ரவுண்ட் அப் வந்து பண்ண மாட்டாங்க. இது முழுக்க ரெக்கார்டும் பிசிடியும் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆர்எம்பி பண்ணிவிட்டு அவுட் ஆனாலும் சரி இல்லை ஐஎம்பியில் அவுட் ஆனாலும் சரி எந்த விதமான மெடிக்கல் போர்டில் அவுட் ஆகியிருந்தாலும் சரி நீங்கள் உங்களோட ரவுண்ட் ஆஃப் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிசிடிஏவும் ரெக்கார்டும் தான் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் வார் இன்ஜுரியிலே அவுட் ஆன 2024 ஜனவரி மாதம் அவுட் ஆன பென்ஷனருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் வந்து பென்ஷன் வந்து கிடைக்க போகுது. இன்னுமே கிடைக்கல. பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. அதே போல் லெட்டரும் வந்து ரெக்கார்டு மூலிமா வீட்டுக்கும் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. டிசபிலிட்டியோட ஆட்ரிபியூட்டபிள் அக்ரிவேட்டட் பர்சன்டேஜ் என்ன, உங்களுக்கு வந்து டிசபிலிட்டி பென்ஷன் வந்து எவ்வளோ கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நோஷனல் இன்க்ரிமெண்ட். ஸோ இதை பற்றி நம்ம நிறைய வந்து பேசியிருக்கோம். ஜூன் மாதம் அவுட் ஆனவங்களும் டிசம்பர் மாதம் அவுட் ஆனவங்களுக்கும் யாரெல்லாம் ஜூன் மாதம் அவுட் ஆனீங்களோ உங்களுக்கு வந்து ஜூலை 1ஆம் தேதி இன்க்ரிமெண்ட்டாக இருந்திருக்கணும். யாரெல்லாம் டிசம்பர் 31க்கு அவுட் ஆனீங்களோ உங்களோட இன்க்ரிமெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 1ஆக இருந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கேஸ் போட்டு தான் அதை வந்து வாங்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கேஸ் போட்டு தான் இப்போ வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் அதோட பிபிஓ வந்து பார்த்துருக்கீங்க. நோஷனல் இன்க்ரிமெண்ட் வந்து பிபிஓவில் ஒரு பென்ஷனருக்கு எஃபெக்ட் ஆன பிறகு எவ்வளோ வந்து இது அவங்களுக்கு பெனிஃபிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு டைம் நீங்கள் வந்து கேஸ் போகிறதுக்காக இவ்வளோ பைசா செலவாகும் சொல்லிட்டு நீங்கள் போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பேசிக் ஒரு அரியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் லாங் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகும். உங்களுக்கு அடுத்து யார் வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்குறாங்களோ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்க்ரிமெண்ட் டவுன் ஆகிறதுனால ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் லாங் வந்து லாஸ் ஆகும். நீங்கள் ஒன் டைம் வந்து கோர்ட் கேஸ் போயிட்டு நம்ம வந்து செலவு பண்ணணுமான்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு லைஃப் லாங்கே அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாதகம் அடையும். ஸோ இந்த பிபிஓ பார்த்த பிறகு உங்களுக்கு தெரியும் நியூ வேல்யூவிலையும் சரி ஓல்டு வேல்யூவும் சரி என்ன வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு,
எவ்வளோ வந்து அவங்களோட பேசிக் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நோஷனல் இன்க்ரிமெண்ட் வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ நீங்கள் சிபி கிராம்லையோ ரெக்கார்ட்லையோ இல்லை ஸ்பார்ஸ்லையோ வந்து கேட்குறீங்க, உங்களுக்கு நோஷனல் இன்க்ரிமெண்ட்டை பற்றி சரியான ரிப்ளை கிடைக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் கோர்ட் மூலிமா போயிட்டு ஏஎஃப்டிலையோ இல்லை வேறு ஏதோ உங்களை லோக்கலில் இருக்கிற கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் நோஷனல் இன்க்ரிமெண்ட்டுக்காக கேஸ் ஃபைல் பண்ணி நீங்களுமே உங்களோட ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதுனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.